ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு தேங்காய் திரட்டி பால் தான் பண்ண போகிறோம். இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெல்லம் தேங்காய் வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்களோ சேம் அதே கப்பில் ஒரு கப் போல் வெல்லம், 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பயத்தம்பருப்பை மட்டும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பயத்தம்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பயத்தம்பருப்பு நல்ல வாசனை வருங்க, அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பயத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. கருக விட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடுங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வேறொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பயத்தம்பருப்பு பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, ஒரு அரை கப் சேர்த்தா போதும். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் விழுது ரெடி. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் லைட்டாக மூழ்கி வரணும், அது வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா பாகு பதத்துக்கு நீங்கள் காய்ச்ச தேவையில்லை. இது நல்லா வெல்லம் நல்லா நுரைச்சி வரும், அதுதாங்க பதம். போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, அப்புறம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடுறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நம்ம பயத்தம்பருப்பு சேர்த்ததுனால இது வந்து சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. தேங்காய் பயத்தம்பருப்போட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. அவ்வளோதான், எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பால் ரெடிங்க. இதில் லாஸ்ட்டு இறக்குறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் ரெடிங்க. இது வேறொரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குவிக்காக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது இது ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.